ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கமயிலில் வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அந்த ஆஃபரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த ஆஃபர் வந்து ப்ராஃபிட்டாக இல்லை லாஸா அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ தங்கமயிலில் என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். பிக் பாஸ் பிக் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இதில் வந்து தங்கம், வெள்ளி, வைரம் ஸோ மூணுக்குமே வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. எந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ நாங்கள் ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்றதையும் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டில் வந்து ஒரு கிராமுக்கு வந்து 200ரூவாலேருந்து 400ரூவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 8400ரூவா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அந்த 400ரூவா மைனஸ் பண்ணிவிட்டு 8000ரூவா மட்டும் ஒரு கிராமுக்கு வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்குமே வந்து 40 கிராம் வந்து வெள்ளி வந்து இலவசம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 10 கிராம் வந்து தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா 10 கிராம் வந்து 1.25 பவுன் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா 40 கிராம் வந்து வெள்ளி வந்து இலவசம். ஸோ இந்த வெள்ளி வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அதுவுமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் வெள்ளி. ஸோ இது 200ரூவாலேருந்து 400ரூவா டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 40 கிராம் வந்து வெள்ளி வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, 80 கிராமுக்கு மேலே நீங்கள் வந்து நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு சேதாரம் வந்து 9.99% வந்து போடுறாங்க. 80 கிராம்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 பவுன். ஸோ 10 பவுனுக்கு மேலே நீங்கள் வந்து நகை வாங்குறீங்க அப்படின்னா அதோட சேதாரம் பார்த்திங்க அப்படின்னா 9.99% மட்டுமே வந்து போடுறாங்க. ஸோ வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 20% வந்து இருக்குது அப்படின்னா அந்த நகைக்கு பார்த்திங்க அப்படின்னா 9.99% வந்து போடுறாங்க. இதே நீங்கள் எடுக்கிற நகை வந்து 20%க்கு மேலே வந்து இருக்குது, ஒரு 22-23% வந்து இருக்குது அப்படின்னா 13.99% வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 4வது ஆப்ஷன் என்னென்னா, தங்க நகைகளுக்கு வந்து சேதாரத்தில் வந்து 20% வந்து தள்ளுபடி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4ல் வந்து நம்ம எதுனாலுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற நகை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13% உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் 20% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ 20/100 போட்டிங்க அப்படின்னா 2.5% வந்து நமக்கு லெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ 8 கிராம் போது ஒரு பவுனா, அது ஒரு பவுனுக்கு வந்து 71,880 ரூபா வந்து வருது அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 13% வந்து போட்டிருக்காங்க. அப்போ 13% வேஸ்டேஜ் போடும்போது 9,340 ரூபா வந்து வருது வேஸ்டேஜ் மட்டும் 13%க்கு. ஆனால் வந்து நமக்கு 2.5% வந்து லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2%ன்னு நான் சொல்லிட்டு ஒரு மினிமமாக வந்து சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு 11%க்கு மட்டும் தான் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 7,906 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வேஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா 1,438 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து இருக்குது. இல்லை நான் அதை வந்து வேஸ்டேஜில் வந்து இது பண்ணலை, அந்த சேதாரத்தில் வந்து 20% வந்து நான் டிஸ்கவுண்ட் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 200ரூவாலேருந்து 400ரூவா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்டே வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4ல் வந்து நீங்கள் எதுனாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளிக்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. வெள்ளியுமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ வெள்ளி வந்து கலெக்ஷன் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுமே வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது கோல்டு எவ்வளோக்கு சேவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து வெள்ளியும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் 50,000க்கு மேலே இல்லைனா வந்து 1,00,000 வர நீங்கள் வந்து வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா 300 மில்லிகிராம் வந்து தங்க நாணயம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. 3000 சம்திங் உள்ள தங்க நாணயம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதே 1,00,000க்கு மேலே 5 லட்சம் வர வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளி பொருட்கள் எதுனாலுமே வாங்கிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வாங்கும்போது 1 கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ 9,500 ரூபா. ஸோ அந்த சம்திங் வந்து உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலே வந்து வெள்ளி நகை இல்லை வெள்ளி பொருட்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு iPhone 16 வந்து கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க.
வைரத்துக்கு என்ன ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா 1 முதல் 5 கேரட்டுக்கு மேலே வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரட்டுக்குமே வந்து 75 கிராம் முதல் 200 கிராம் வரை வந்து வெள்ளி நாணயம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வைரத்துக்கான ஆஃபரு. நீங்கள் வந்து ஒரு சேமிப்பு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்போ வந்து நான் வந்து தங்கம் இல்லை வெள்ளி வந்து நகைகள் வந்து எடுக்கிறேன், இல்லைனா வந்து காயின் வந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கமயிலில் வந்து சீட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம். இப்போ 1 மாதத்தில் வந்து ஒரு பேமெண்ட் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்பில் வந்து ரூல்ஸ் இருக்குது. ஆனால் தங்கமயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கே பார்த்திங்க அப்படின்னா 2, 3, 4 இன்ஸ்டால்மெண்ட் கூட நம்மள்ட்ட வந்து கட்டலாம். பல்காக என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளதுமே வந்து என்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்லேயே வந்து 2 பேமெண்ட்டு 3 பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம். ஆனால் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் நம்ம வந்து எப்போ நம்ம கையில் காசு இருக்கோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து உண்டு. ஸோ தீபாவளிக்கு அப்புறமேட்டுக்குமே வந்து ஃப்ரீ கிஃப்ட் வந்து உண்டு. இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா 75% வரைக்கும் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. வேஸ்டேஜ் வந்து 18% அப்படின்ற எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. நீங்கள் எவ்வளோ வேஸ்டேஜில் உள்ள நகை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 75% வந்து டிஸ்கவுண்ட்டு, மீதி வந்து 25% தான் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா தங்கமயிலில் வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 75% வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை வேஸ்டேஜ்லேயே வந்து அவங்க ஹையாக வச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். 18% வரை வந்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நகை எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அது கிடையாது. ஸோ அமௌண்ட்டில் சேவ் பண்ணாலும் சரி, வெயிட்டில் சேவ் பண்ணாலும் சரி, வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் நகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தங்கமயிலில் அடிக்கடி வந்து ஆஃபர் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டைமண்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டைமண்டுமே வந்து இவங்கள்ட்ட வந்து ரீசேல் வந்து நல்லா நம்ம எந்த அமௌண்ட்டுக்கு வாங்குகிறோமோ அதே அமௌண்ட்டுக்கு வந்து ரீசேலும் பண்ணிக்கலாம். ஆனால் டைமண்டில் பார்த்திங்க அப்படின்னா 18 கேரட் உள்ள தங்கம் தான் வந்து ஆட் ஆகும். அப்போ தான் வந்து அந்த வைரம் தான் வந்து எல்லாம் ஸ்டோன் தானே, அந்த ஸ்டோன் எல்லாமே வந்து ட்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வந்து 18 கேரட் உள்ள கோல்டு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஸ்டாஃப் சொன்னதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் டைமண்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இது 18 கேரட்டா இல்லை 22 கேரட்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்மள்ட்ட கொடுக்கும்போதுமே வந்து 18 கேரட்டுக்குள்ள கோல்டு ரேட் தான் வந்து போட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அக்ஷய தீதிக்கு அப்புறமேட்டுக்கு இப்போது இந்த ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1 வரைக்கும் தான் வந்து இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஜாய் ஆலுகாஸில் வந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. மே 25 வரைக்கும் தான் ஆஃபர் வந்து இருக்குது. பழைய கோல்டு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பர் கிராமுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாராவது வந்து பழசை போட்டு புதுசு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஜாய் ஆலுகாஸில் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபரில் வந்து எந்த ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அப்புறம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு எந்தெந்த ஷாப்பில் வந்து கட்ட முடியும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் சப்ஸ்கிரைபும் தெரிஞ்சுக்குவாங்க, வியூவர்ஸும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.